ஃப்ரோசன் சப்பாத்தி. கடையில் கிடைக்கிறதோட ஹெல்த்தியான ஃப்ரோசன் சப்பாத்தி நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். 1 மாதம் வரைக்குமே சூப்பராகவே இருக்கும். எப்போ தேவையோ ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து சூடான தவாவில் போட்டால் சில செகண்ட்ஸில் நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆகிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 3 பெரிய டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுண்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டுலாம். இது மாதிரி இருக்கணும். இப்போ இதை இட்டுன்றலாம். அடுப்பில் கல் போட்டுண்டு கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு தடவை நல்லா தடவி எடுத்துட்டுருவோம். அப்போ தான் நம்மளுடைய சப்பாத்தி ஒட்டாமல் இருக்கும். இப்போது சப்பாத்தியை சேர்த்துண்டு 20 செகண்டு மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி வேக வச்சுப்போம். திருப்பி போட்டுண்டு அடுத்தது 20 செகண்டு வச்சு எடுத்துட்டுலாம். மாவு பச்சையாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் வேக வைக்க வேணாம். இது மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். மொத்தம் எனக்கு 21 சப்பாத்தி வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி பட்டர் பேப்பரை 2 சப்பாத்திக்கு நடுவில் வச்சுருவோம். உங்ககிட்ட கிளிங் ரேப் இருந்தால் கூட அந்த கவரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜிப்லாக் கவர்லேயோ ஜிப் பவுச்லேயோ சேர்த்துண்டு காற்று எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சுட்டுலாம். நம்மளுக்கு எப்போ சப்பாத்தி தேவையோ அடுப்பில் தவா வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து சப்பாத்தியை இது மாதிரி சேர்த்துண்டு எண்ணெயோ நெய்யோ இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் புல்கா கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. சில செகண்ட்ஸ்லேயே சப்பாத்தி சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.